வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பழனியில் ஃபேமஸான கடலை மிட்டாய் கடை சாக்ஸ் ஃபுட் கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடை நியூ தாராபுரம் ரோட்டு மேலேயே இருக்குது. பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியூ தாராபுரம் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தால் ரயில்வே கேட் வரும். அதுக்கப்புறம் டிஎஸ்பி கேம்ப், அதை தாண்டி கோயம்புத்தூர் பைபாஸ் வரும். அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மொல்லம்பட்டி பிரிவில் கம்பெனி இருக்குது. இந்த கடலை மிட்டாயெல்லாம் இவங்க கம்பெனிலேயே தயாரித்து ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் சேல் பண்ணுறாங்க. எம்ஆர்பியோட குறைச்சி தராங்க. இந்த கம்பெனியில் இயற்கையான கடலை, கரும்பு சக்கரை, குண்டு வெல்லம் வச்சு தயாரிக்கிறாங்க. கடலை மிட்டாயிலேயே நைஸு, உருண்டை, எள்ளுருண்டை, தேங்காய் பருப்பி, கருப்பட்டியில் தயாரித்த உருண்டை, மசாலா கடலை, இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, கம்பெனிலேயே நம்ம விசாரிக்கலாம். நன்றி. கடை இது தயாரிப்பு வந்தது நான் 84 தான் நான் தயார் பண்ணது. அதுக்கு முன்னாடி இன்னொரு 2 வேலை செஞ்சுருக்கேன். 20 வருஷம் வேறு பக்கம் வேலை செஞ்சேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் அம்மாவாக ஆரம்பித்தேன். அப்புறம் பசங்க வந்தாங்க. பசங்க அவங்க இது எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குதுங்க? 84 நடக்குது. 83லேருந்து வச்சுருக்கிறீங்க? 83லேருந்து சொந்தமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 20 வருஷம் வேலை பார்த்து 19 ஏதாவது 62லேருந்து 73 இருக்குது. 73 83 இருக்குது. வாரத்தில் எல்லா நாளும் வச்சுருப்பீங்க? 2 கம்பெனியில் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி நிப்பாட்டிட்டாங்க. சரி, நிப்பாட்டிட்டாங்க. நம்ம கொஞ்சம் நம்மக்கிட்ட வேலை செஞ்ச மாஸ்டர் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி, கொஞ்சம் போட்டோம். 5 ரூபா வாங்கி போட்டோம். இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ ஆச்சு. சொந்த உழைப்பில் முன்னேறி சொந்த உழைப்புதான். இப்போ வீட்டில் இருக்க சொல்கிறாங்க, நாங்கள் இருக்க மாட்டேங்குது. வீட்டில் உட்காந்து போர் அடிச்சுப்பாங்க. இங்கே வந்தால் 2 பேர்த்த பேத்து இந்த பாப்பா பார்த்து பள்ளியை பார்த்து வீட்டில் உட்காந்து எவ்வளோ நேரம் தூங்குறது, எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறது, எனக்கு போர் அடிக்குது. அதனால பேருங்க மயம் வேண்டாம் தான் சொல்கிறாங்க. நான் இன்னும் 10 வருஷம் கூட உழைக்கிறோம். அப்படி நீங்கள் வேறு யாரும் வச்சுக்கிறீங்க. ரொம்ப முடியலைன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ முடியுது, கொஞ்சம் முடியுது பார்த்துக்கிறோம். அதுக்கு தான் ஜிபே வைக்கல. ஜிபே வச்சா எனக்கு தெரியாது. சரி யார் போட்டது போடாது தெரியாது. மக்களுக்கு பேக்வர்ட் வேறு எங்களுக்கு 10 சாயந்தரம் ஆச்சுன்னா எங்கள் 10 ரூபா அவசியம் தேவைப்படுமா செலவுக்கு. வேலை செய்கிற ஆளுங்க கொடுக்கணும், வண்டி வெளியே போகுது கொடுக்கணும், ரோடு இறக்குறாங்க, ரோடு மனுக்கு கூலி கொடுக்கணும். சரி இதெல்லாம் போய் பேர் எடுக்க முடியாது. நாங்கள் போகிற சரக்கு போகிற பேருந்தில் போயிட்டு நாங்கள் இதுதான் நாங்கள் கண்ணில் காசு பார்க்கணும். அதான் ஜிபே வைக்கணும். ஜிபே வச்சா இன்னும் நல்லா போகுது. சில பேர் இல்லைன்ட்டு போயிடுறாங்க. நம்ம முன்னே செய்யணும். சில பேர் தான் வாங்குறாங்க. ஜிபே இல்லைன்னா சரி போகிறோம். நாட்டு சர்க்கரையில் தான் தயாரிக்கிறீங்களா? நாட்டு சர்க்கரை, தேங்காய் பருப்பு, கடலை வெள்ளை இருக்குல்ல, எல்லாமே நாட்டு. இந்த இது நாட்டு சர்க்கரை, தேங்காய் பருப்பு நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையில் தயாரிக்கிறீங்க? மற்ற பூரா உருண்டை வெல்லம். உளுந்து வெல்லம். அந்த பாட்டில் வெல்லம், கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, அதுலேயும் தயாரிக்கிறீங்க? இந்த பாட்டில் போட்டு வச்சுருப்பாங்க.